நிறைவு செய்தியாக ரஞ்சனி ஸ்ரீனிவாசனுக்கு அமெரிக்கா கொடுத்த ஸ்டூடெண்ட் விசாவை திரும்ப வாங்கினதுனால அவங்க உடனடியாக அமெரிக்கா விட்டு வெளியேறின வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஒரு பிஹெச்டி ஸ்காலர். அவங்க ஸ்டூடெண்ட் விசாவில் போயிருக்காங்க. F1 ஸ்டூடெண்ட் விசா அதில் தான் அவங்க படிக்க போயிருக்காங்க. படிக்கிற விஷயத்தை தவிர பாக்கி எல்லா வேலையும் இந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசன்கிறவங்க செஞ்சுருக்காங்க. என்னென்னா, பாலஸ்தீன ஆதரவு ஒரு பக்கம், பாலஸ்தீன ஆதரவுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதை விட அமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் போஸ்ட் போடுறது, அவங்களுக்காக போராட்டம் நடத்துறது, அந்த ரேலியை முன்னெடுத்து போகிறது, இது போன்ற பல செயல்பாடுகளை யூனிவர்சிட்டிலையும் மற்ற இடங்கள்லையும் இவங்க பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்தளவு அங்கு ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு தான் அமாஸ். ஏன்னா அது ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபடுகிறது அப்படிங்கிறதுனால அதற்கு ஆதரவாக, அதுவும் குறிப்பாக ஸ்டூடெண்ட் விசால, அவர் வெளிநாட்டுக்காரர், இந்தியாவை சேர்ந்தவர், வெளிநாட்டுக்காரர். அவர் அங்கே ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவு தருவது அப்படிங்கிறத அமெரிக்க அரசாங்கம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. குறிப்பாக இந்த ட்ரம்ப் அரசாங்கம் வந்ததிலிருந்து இப்போ இந்திய அரசே எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவோடு பல விஷயங்களை பேசிட்டு இருக்கு. குறிப்பாக செக்யூரிட்டி விஷயமா இந்தியாவில் தேடப்படும் காலிஸ்தானி பயங்கரவாதிகள் கூட அமெரிக்காவில் இருந்தாலோ, இல்லை அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் அமெரிக்காவில் இருந்தாலோ அவங்கெல்லாம் இந்தியாட்ட ஒப்படைக்கணும், சட்ட ரீதியாக நாங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் அதற்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது தான் பல விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்காவிற்கு இந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் போன்றவர்களால் பிரச்சனை வரும் பொழுது அந்த அரசு நடவடிக்கை எடுக்க தான் செய்யும். இதுல ஒன்றும் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலமாக பல யூனிவர்சிட்டியில, அமெரிக்காவில் யூனிவர்சிட்டியில ஜோ பிடன் ஆட்சியில அமாஸுக்கு ஆதரவாக, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தாங்க பார்க்குறோம். அவங்க போலீஸ் நடவடிக்கையை தடுப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஒரு டனல்லையோ ஒரு பங்கர்லையோ போலீஸ் இராணுவம் நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதை தடுப்பதற்காக பயங்கரவாதிகள் எப்படி தடுப்பு வேலையெல்லாம் செய்வாங்க, எப்படி எல்லாம் செக் வைக்க, அவங்க முன்னேறி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படிப்பட்ட தடுப்பு வேலைகள்லாம் செய்வாங்களோ அது போல யூனிவர்சிட்டியில பண்ணி வச்சிருந்தாங்க. பெஞ்ச் அப்படி குறுக்க வைக்கிறது, அவ்வளவு சீக்கிரம் அவங்க உள்ள அந்த கதவை இது பண்ணிட்டு வர முடியாம இருக்கு. அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுதுன்னா அவனும் வேறு எங்கேயோ ஒரு பயங்கரவாத அமைப்புல பயிற்சி பெற்று இருப்பானோ அப்படின்னு தானே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தோணும். அதனால இது போன்ற ரேடிகலைஸ் ஆன ஆட்களை எல்லாம் நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இப்ப ட்ரம்ப் அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. குறிப்பாக இந்த இப்பொழுது FBI டைரக்டராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் தான் இருக்கார். அவர் நேற்று ஒரு அறிக்கை வாசிக்கிறார். என்னன்னா, இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்ட வயலண்ட் ஃபெலோன்ஸை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், நார்கோட்டிக் கேங்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அவங்கள்ட்டேருந்து வெப்பன்ஸ், கஞ்சா, அதுக்கப்புறம் சிந்தட்டிக் ட்ரக்ஸ், நிறைய இன்ஜெக்ஷன்ஸு, இதையெல்லாம் பெரிய அளவிலே நாங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம், இல்லிசிட் வெப்பன்ஸை கைப்பற்றி இருக்கிறோம். அவர்கள் ஒரு நாளும் அமெரிக்காவில் அவ்வளோ ஈஸியாக இனிமேல் நடமாட முடியாது, தொடர்ச்சியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். எங்களுடைய நோக்கம் என்னன்னா, பள்ளி செல்லக்கூடிய, கல்லூரி செல்லக்கூடிய பெண் குழந்தைகள் இல்லை ஆண் பையங்க இவங்க பாதுகாப்பாக போயிட்டு வரணும். ஸ்போர்ட்ஸ் மைதானங்களில் இந்த குழந்தைங்களோ பெண் பிள்ளைகளோ சுதந்திரமாக விளையாடணும். அவங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாத சூழலை அமெரிக்காவில் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் இந்த ட்ரம்ப் அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்கிறது. அது போன்ற வேலையை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது இந்த வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசன்ங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது மார்ச் 5ஆம் தேதி அவங்களுடைய ஸ்டூடெண்ட் விசா, F1 ஸ்டூடெண்ட் விசாவை ரிவோக் பண்ணிட்டாங்க அமெரிக்க கவர்மெண்ட். ஏன்னா இந்த அமாஸுக்கு ஆதரவாக இந்த அம்மா செயல்படுது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மார்ச் 11 இவங்க செல்ஃப் டிபோர்டேஷன் ஆகுறாங்க. எப்படின்னா, இப்போ அமெரிக்காவில் ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, CBP ஹோம் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்கே அப்பா செயலி மாதிரி இல்லை, அது ரொம்ப சீரியஸான ஒரு செயலி. அது CBP என்னன்னா, கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஹோம் ஆப் அப்படின்னு. இது செக்யூரிட்டி, இது ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இதை ஃபாலோ பண்ணுறாங்க.
அதுல வந்து விவரமா இந்த லேடி வந்து உடனே அந்த ஆப்பை பயன்படுத்தி அதுல இதை என்ட்ரு பண்ணிட்டு அவசரமாக, ஏன்னா ஓவர் ஸ்டே இருந்தா இவங்க மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு செல்ஃப் டிபோர்டேஷன் ஆகிறத அந்த வீடியோவையும் காட்டி இந்த அம்மா கிளம்புற அந்த விஷயத்த வீடியோவாக போட்டிருக்காங்க. இப்போ இந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் மட்டும் இல்லை, இதே போல வெஸ்ட் பேங்க், பாலஸ்தீனுடைய வெஸ்ட் பேங்க் அந்த பகுதியை சார்ந்த லிகா கொர்டியா அப்படிங்கிற அந்த பொண்ணும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி, குறிப்பாக அமாஸுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராக, குறிப்பாக ஜூஸ்க்கு எதிராக பல போராட்டங்களை எல்லாம் அவங்க பண்ணாங்க. அதனால அவங்க மீதும் ஓவர் ஸ்டே, அந்த அம்மாவுக்கு 2022 விசா முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் ஓவர் ஸ்டே. அந்த அம்மாவை நாடை விட்டு வெளியேற்றி இருக்கிறார்கள். ஆகவே ட்ரம்ப் அரசாங்கம் ஒரு சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அமெரிக்கர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வது அப்படிங்கிறத ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கிறதுனால இது நாம் பாராட்டியே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இதோ இந்திய வம்சாவளி அதுக்கு, ஆனால் ரேடிகலைஸ் அந்த அம்மா ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்ப இந்தியாவுக்கு வந்த பிறகு அந்த பெண்ணை நம்ம எப்படி டீல் பண்ண போறோம்? ஒருவேளை அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவர்களை இந்திய அரசாங்கம், இந்திய உள்துறை அமைச்சகம் எப்படி ட்ரீட் பண்ண போகுது? ஏன்னா ஒரு பயங்கரவாத ஆதரவு ஸ்டூடெண்ட் இவங்க நாளைக்கு எப்படி செயல்பட போறாங்கிறதுலாம். அமெரிக்கா எங்களுக்கு இது போன்ற ஸ்டூடெண்ட் தேவையில்லைன்னு அனுப்பிச்சுட்டாங்க, நம்ம அவங்கள என்ன செய்ய போறோம் ஒருவேளை இங்க வந்தா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இந்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.